வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே சோழன் நைஸாக வந்து நிலாவோட ரூம்குள்ளே இருக்க உள்ளர வர்ற நிலா கதவை லாக் பண்ணிட்டு திரும்புகிறாங்க. ஏங்க பெட்ஷீட் தரேன்னு சொன்னீங்கல்ல, பயங்கரமாக குளிருது, தந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போத்திக்கிட்டு படுத்துக்குவேங்கிறாரு சோழன். ஒரு நிமிஷம் அப்படிங்கிற நிலா கபோர்டை திறந்து ஒரு சால்வை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. தேங்க்ஸ்னு வாங்கிக்கிறாரு சோழன். அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு குழந்த மாதிரி வாசம் சூப்பராக இருக்கு அப்படின்னு கீழே இருக்க படுக்கையில் உட்கார, உங்களுக்கு கீழே படுக்கிறது ஓகேவான்னு கேட்குறாங்க நிலா. எனக்கெல்லாம் ஓகே தாங்க, மெத்த நல்லா ஜம்முன்னு இருக்கு, பத்தாததுக்கு முன்னாடி ஏசியை போட்டு ரூமை குளுகுளுன்னு வச்சிருக்கீங்க, இதுக்கு மேலே என்னங்க வேணும் அப்படின்னு சோழன் கேட்க, நீங்கள் வேணும்னா கட்டிலில் தூங்குறீங்களா, நான் வேணும்னா இங்கே படுத்துக்கிறேங்கிறாங்க நிலா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு இங்கேயே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு, நான் இங்கேயே படுத்துக்கிறேன், நீங்கள் அங்கே படுத்துக்கங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அப்போ நான் லைட்டை ஆஃப் பண்ணிடவான்னு கேட்குறாங்க நிலா. ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சோழன் ஒத்துக்க லைட் ஆஃப் பண்ணிட்டு நிலா போய் படுத்துடுறாங்க. சோழன் அப்படியே படுத்துக்கிட்டு நிலாவை பார்த்துட்டு, ஏங்க தூங்கிட்டீங்களான்னு கேட்குறாரு. இப்போதானே வந்து படுத்தேன், அதுக்குள்ளே எப்படி தூங்க முடியும் அப்படின்னு நிலா சொல்ல, நான் ஒன்று கேட்க வாங்குறாரு சோழன். அப்படின்னு அவங்க தலையாட்டிட்டு இருக்கப்பவே, கோச்சிக்க மாட்டீங்களேன்னு சோழன் கேட்க, எழுந்து ஒரு கழிச்சு படுத்து தலைக்கு கையை முட்டு கொடுத்துக்கிட்டு, அது நீங்க என்ன கேட்க போறீங்கிறத பொறுத்து இருக்குங்கிறாங்க நிலா. இல்ல உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு சோழன் கேட்க, என்ன பயம்னு கேட்குறாங்க நிலா. இல்லைங்க, நம்ம வீட்டில் உங்கள் ரூம் வாசல் படியை தாண்டி நான் உள்ளர வந்தாலே, ஐயோ அண்ணே அண்ணேன்னு கத்தி நீங்கள் ஊரையே கூப்பிடுவீங்க, இங்கே ஒரே ரூமில் அதுவும் ஏன் கூட ரூமை லாக் பண்ணிட்டுலாம் வந்து படுத்திருக்கீங்க அப்படின்னு சோழன் கேட்க, ஹலோ இது என் அப்பா வீடு, வீட்டில் என் அப்பா அண்ணன் எல்லாரும் இருக்காங்க, அப்படிலாம் நீங்கள் என்னை எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னு நிலா அசால்ட்டா சொல்ல, சோழன் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிறீங்கன்னு நிலா புரியாம கேட்க, இல்லைங்க நீங்க சொல்ற மாதிரி நான் உங்களை ஏதாவது பண்ணினா கூட நீங்க என்ன சொல்லி கத்துவீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சோழன் அவரு வாயாலேயே அடுத்த சூனிய வச்சுக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஐயோ என் புருஷன் ஒரே ரூம்ல என் கூட தங்கிட்டு இருக்காரு, எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி கத்துவீங்களா அப்படின்னு விளையாட்டா கேட்டுட்டு சிரிக்கிறாரு சோழன். நிலாவும் சிரிச்சிட்டு இருக்க, அதை நினைச்சே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சோழன் சொல்ல, உங்க மேல இருக்கிற பயமெல்லாம் எனக்கு போயிடுச்சு, பேசாம படுத்து தூங்குங்க அப்படின்னு சோழனுக்கு பல்பு கொடுத்துட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க நிலா. திரும்பி படுக்கிற நிலா சோழன் சொன்னதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டே படுத்திருக்காங்க. சோழன் என்னடா இவங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு ஆர்வமா எழுந்து உட்காந்து பாக்குறாரு. மறுபடியும் தலைக்கு கையை கொடுத்து படுக்கிறவரு, பரவாயில்ல, நம்ம ஆள்கிட்ட நல்ல முன்னேற்றம் தெரியுது, ரூம் வாசல்லையே காலை வைக்க விடாத ஆள் இப்ப ரூம்குள்ளேயே கூட்டு படுக்க சொல்லியிருக்கா, அடுத்து அந்த கட்டில்ல எப்படியாவது ஏறணும், அதுதான் அடுத்த டாஸ்க் அப்படின்னு மனசுக்குள்ள கலர் கலரா பிளான் போட்டுட்டு இருக்க நிலா இன்னும் அதெல்லாம் நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மாமனாரும் மச்சானும் போட்டு டார்ச்சர் பண்ணாலும் அவங்களால தான் நிலா இன்னைக்கு நீ ரூம்குள்ளேயே விட்டுருக்கா, இதுக்காகவே அவங்க என்ன கொடுமைப்படுத்தினாலும் பொறுத்துக்கலாம் போலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சோழன் நேரா படுத்துக்கிட்டு இருக்க, எழுந்திருக்கிற நிலா, ஏங்க உங்களுக்கு தண்ணி ஏதாச்சும் வேணுமான்னு கேட்குறாங்க. என்னங்க நீங்க, இதோ இந்த பாட்டில் இருக்கே அது போதுங்க அப்படின்னு சொல்ல, ஓகே என்ன மறுபடியும் படுக்க போறாங்க நிலா. ஏதாச்சும் வேணும்னா என்னை எழுப்புங்க, அப்புறம் ரெஸ்ட் ரூம் அந்த பக்கம் இருக்கு, அங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஓகேங்க நோ ப்ராப்ளம்ங்க நான் பாத்துக்கிறேன், நீங்க படுங்கிறாரு சோழன். நிலா படுத்துட, விடியற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேனே, நான் காலை எடுத்து வெளியே வச்சேன், அந்த படுபாவி பசங்க 2 பேரும் என்னை கொன்னாலும் கொன்னுடுவாங்க அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க, எங்க அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் உங்க மேல இருந்த கோவம் போயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு நிலா கேட்க, ஆமாமாமாமா பார்த்தேன், அவங்களுக்கு என் மேல ஒரு கோவமும் இல்லை, அன்பான மாமனார், அக்கறையா பேசுற மச்சான், பார்த்து கவனிக்கிற மாமியார், அருமையான விடுங்கிறாரு சோழன். ஹலோ என்ன உறவெல்லாம் சொல்லி பேசுறீங்க அப்படின்னு நிலா கேட்க, நான் சொல்லலைங்க, உங்க அப்பா சொல்றாரு, ஒரு நிமிஷத்துக்கு 2 மாப்பிள்ள சொல்றாரு, அவர்கிட்ட போய் நீங்க இதெல்லாம் கேட்க வேண்டியது தானே, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களே, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், என்ன மட்டும் ஈஸியா அதட்டுறீங்கல்ல அப்படின்னு சோழன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க தூக்கம் வரலையோன்னு கேட்குறாரு சோழன். பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு சோழன் கேட்க, தூங்கணும், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட ரூம்ல படுத்திருக்கேனா, அதான் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல,
நிஜமாவே நீங்க ரொம்ப பாவங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க நிலா. இல்லைங்க, உங்க ரூம் எல்லாம் பார்க்கும்போது தான் நீங்க நம்ம வீட்டில் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னு தெரியுது. இங்க நல்ல குளு குளுன்னு ஏசி, சூப்பரான பெட்டு, பளபளன்னு டைல்ஸு. இந்த ரூமை விட்டு வெளியவே போக வேணாங்கிற அளவுக்கு அவ்வளவு வசதியா இருக்கு. என் வீட்டுல இது எதுவுமே இல்லை. ஆனா அங்கதான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. இப்போ உங்க ரூம் எல்லாம் பார்த்துட்டேன்ல, கூடிய சீக்கிரமே இதை விட சூப்பரா உங்களுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி தரேன். ஏசி, பெட்டு, அப்புறம் நீங்க என்ன கேட்டாலும் சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரேங்கிறாரு சோழன். அதெல்லாம் பரவாயில்லைங்க, அங்க ஜன்னலை திறந்து விட்டாலே காத்து நல்லா வரும். ஏசி எல்லாம் வேண்டாங்கிறாங்க நிலா. அதெல்லாம் நீங்க சொல்லவே சொல்லாதீங்க, நான் ஏசி வாங்கி மாட்ட தான் போறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, சரி மாட்டுங்க, ஆனா ரூமுக்கு வேண்டாம், ஹால்ல ஏசி போடலாம், அட்லீஸ்ட் எல்லாரும் ஏசில உட்காரலாம் இல்லங்கிறாங்க நிலா. பாருடா, அங்கதாங்க நீங்க நிக்கிறீங்க. நான் உங்களுக்கு மட்டும் ஏசி போடுறேன்னு சொல்றேன், ஆனா நீங்க எங்க வீட்டில் இருக்க எல்லாரும் ஏசியில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பாக்குறீங்களா, சூப்பருங்க, நீங்க வேற லெவலுங்க நீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, போதும் போதும், வந்ததுல இருந்து ஓவரா புகழ்ற மாதிரி இருக்கே, என்ன ட்ரை பண்றீங்கன்னு கேக்குறாங்க நிலா. போச்சு, உடனே ட்ரை பண்றேன் அது இதுன்னு சொல்லிடுவீங்களே. ஏங்க, உண்மையை சொன்னேங்க, அவ்வளவுதான்னு சோழன் சொல்ல, சரி சரி நம்புறேன் அப்படிங்கிற நிலா. திடீர்னு உங்களுக்கு இங்கே எல்லாமே ஓகே தானேன்னு கேட்குறாங்க. சாப்பாடெல்லாம் பிடிச்சிருக்கான்னு அவங்க கேட்க, சாப்பாடு தானே அட்டகாசமாக இருந்ததுங்க அப்படிங்கிற சோழன். எவ்வளோ வெரைட்டி இருந்தது, ஆனால் ஏன் இலைக்கு தான் எதுவுமே வரல அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாரு. ஏங்க, ஏதாச்சும் சின்ன வருத்தம் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க, ஓகேவான்னு நிலா கேட்க, சொல்லிடலாங்க, கண்டிப்பாக சொல்லிடுறேங்கிறாரு சோழன். சரி குட் நைட்னு நிலா போர்வை எடுத்து தலையோட போத்த சோழனும் குட் நைட்டுன்னு சொல்லி நம்ம ஆளை சைட் அடிப்போம் அப்படின்னு திரும்பி படுக்கிறாரு. நிலாவா முதுகு காட்டி திரும்பி படுத்துக்க, அதுவும் போச்சா, எல்லாம் பார்த்துக்கலாம், தூங்கு அப்படின்னு அவருக்கே அவர் சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. நிலா தூங்கிக்கிட்டே மறுபடியும் இந்த பக்கமாக திரும்பி படுக்க, சேரனுக்கு அவங்களோட முகம் தெரியுது, சைட் அடிச்சிட்டு இருக்காரு பார்த்துக்கிட்டு. சேரன் வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருக்க, பாண்டியன் பின்பக்கம் பல்லு விளக்கிட்டு இருக்காரு. அப்போ அவரோட மொபைல் டொயிங்க எடுத்து பார்க்குறாரு. ஒரு நியூ மெசேஜ்னு காட்டுது. இங்க வானதி தான் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க. பாண்டியன் ரொம்ப பரவசத்தோட மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்க, ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வர்ற பல்லவன் அண்ணனை பாக்குறாரு. கை பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்கிற மாதிரி பாண்டியன் திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு அப்படி இப்படிமா பரவசமா பார்த்துக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் பார்க்குற பல்லவன் கிச்சன்ல இருக்க சேரன் கிட்ட வந்து, அண்ணன் என்னன்னு இவ்வளவு காலையில பாண்டியனை உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்குன்னு கேக்குறாரு. ஏதாவது வேலை விஷயமா பார்த்துக்கிட்டு இருப்பான்டா அப்படின்னு ஜன்னல் வழியா பார்த்துட்டு சொல்ற சேரன், டீ குடிக்கிறியான்னு கேக்குறாரு. கையில இருக்க ஈரத்தை தொடச்சுக்கிட்டு, என்ன மெசேஜ் அனுப்பியிருப்பா அப்படின்னு பக்கத்துல இருக்க திட்டுல வந்து உட்கார்ற பாண்டியன் திரும்பி பார்த்துட்டு, யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெசேஜை ஓபன் பண்ணி பார்க்க, குட் மார்னிங்னு வந்திருக்கு. பாண்டியன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட தலையெல்லாம் ஒரு தடவு தடவிக்கிட்டு முகத்தை தடவிக்கிட்டு ஜி ஓ ஓ அப்படின்னு குட் மார்னிங்னு அடிக்கிறாரு. ரெட் ஹார்ட் போட்டிருக்கா, நான் ஏன் போடக்கூடாதுன்னு நினைக்கிறவரு, வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிற பாண்டியன் குட் மார்னிங் அடிச்சு ஒரு ஆரஞ்சு ஹார்ட்டை போடுறாரு. ஒரு ஹார்ட் போட்டா பத்தாது, நம்ம 2 ஹார்ட்டா போடுவோம் அப்படின்னு ஒரு ஆரஞ்சு ஹார்ட் ஒரு ரெட் ஹார்ட் போட்டுட்டு, இல்ல இதுவும் வேணாம் அப்படின்னு ஒரு குட் மார்னிங்க்கு 1000 தடவை அவர் யோசிச்சுட்டு இருக்க, ரொம்ப ஆவலோட மொபைலை பார்த்துட்டே இருக்காங்க வானதி. பின்னாடி டீ கப்போட அண்ணன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நிக்கிறாரு பல்லவன். என்ன ரொம்ப நேரமா டைப்பிங்னு காட்டுது, இவ்வளோ நேரமா என்ன டைப் பண்றான், நேர்ல சொல்ல முடியாத எதையாவது மெசேஜ்ல சொல்ல போறானோ, இல்லையே நம்மால அந்த டைப் இல்லையே அப்படின்னு வானதி யோசிச்சுட்டு இருக்க, மொபைல பாக்குறதும் திருப்பி கீழே வச்சுட்டு 1008 யோசனையா இருக்கதுமா. பாண்டியன் பயங்கர யோசனையா தலையாட்டிட்டு இருக்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவர் காதுகிட்ட குனிஞ்சு கேட்கிறாரு பல்லவன். பதறி அடிச்சு எழுந்திருக்கிறாரு பாண்டியன். ஒன்னும் இல்லையே அப்படின்னு அவரு மொபைல மறைக்க, என்ன ஒன்னும் இல்லையா, ரொம்ப நேரமா உட்காந்து எதையோ டைப் பண்ற, அழிக்கிற, மறுபடியும் டைப் பண்ற, வெக்கப்படுற, மறுபடியும் டைப் பண்ற, வெக்கப்படுற, ஒன்னும் புரியலையேன்னு கேக்குறாரு பல்லவன். டேய் அதெல்லாம் ஒன்னும் இல்லடா அப்படின்னு பாண்டியன் பயங்கரமா வெக்கப்பட, அண்ணே நான் தான் பார்த்தேன்னு, ரொம்ப நேரமா ஏதோ டைப் பண்றாதோ, அங்கதான் நின்று நீ பண்ணிட்டு இருக்கதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன், நான் வந்ததை கூட நீ கவனிக்கலையே அப்படின்னு பல்லவன் சொல்ல, பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அது வண்டிடா, ஒரு வண்டி டீட்டெயில்ஸ், அது என்னது, சிசி என்ன மாடல் என்ன அதெல்லாம் பார்த்து அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, என்ன மாடலோ என்ன சிசியோ இஷ்டத்துக்கு சொல்லுங்கிறாரு பல்லவன். அப்போ அங்க வர்ற சேரன், டேய் என்னடா
பாண்டிய பிடிச்சி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிற. இந்தடா டீய குடின்னு நீட்டுறாரு சேரன். பாண்டியன் கையை நீட்டி வாங்கிட்டு இருக்க. அண்ணனை கவனிச்சியா இல்லையாங்கிறாரு பல்லவன். என்னடா அப்படின்னு சேரன் கேட்க, இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா தான் தெரியுது, யார்கிட்ட பேசுதுன்னு தான் தெரியல அப்படின்னு பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்க. சேரன் பாண்டியனை பார்க்க, அண்ணே அது இல்லைண்ணே, அது அது அண்ணே இந்த பாத்ரூம் வேலையெல்லாம் எப்போ பார்க்க போறோன்னு கேட்குறாரு. அனீஷ் ஊருக்கு போயிருக்கான்டா, வேலைக்கு வேற ஆள் கம்மியா இருக்கு, அவன் வந்ததும் ஒரு வாரம் சைட்ல வேலை இருக்கும், அதுக்கப்புறம் உடனே வேலையை ஆரம்பிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பாடா ஒரு வழியா இந்த பேச்சுல இருந்து வெளியே வந்துட்டோம்னு நினைச்சு நிம்மதியா டீயை குடிக்கிறாரு பாண்டியன். ரொம்ப நேரமா போனையே பார்த்துட்டு இருந்த வானதி கடுப்பாகி கால் பண்றாங்க. பாண்டியனோட மொபைல் ரிங்காக பல்லவனுக்கு விற்குது. எடுத்து பார்க்குற பாண்டியன், அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே, வண்டி ஒருத்தர் கொடுத்துருந்தாரு நான் அப்படின்னு டம்ளர் வைக்க, எந்த வண்டின்னு பல்லவன் கேட்குறாரு. அதான்டா அன்னைக்கு நீ கூட பார்த்திய அந்த வண்டி தான் சமாளிக்கிறாரு பாண்டியன். அந்த வண்டியா, சரி சரின்னு பல்லவன் சிரிக்க, மொபைல் எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி வந்து ஹலோங்கிறாரு பாண்டியன். ரொம்ப நேரமா டைப்பிங்னு வந்துச்சு, ஆனா மெசேஜ் ஒண்ணுமே காணோம், அப்படி என்ன டைப் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு வானதி கேட்க, இல்லை அது குட் மார்னிங் தான் டைப் பண்ணிட்டு இருந்தேங்கிறாரு பாண்டியன். அதையே இவ்வளோ நேரம் டைப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வானதி கேட்க, இல்லை அதில் பக்கத்தில் என்ன போடுறதுன்னு தெரியல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படின்னு மிரட்டலாக கேட்குறாங்க வானதி. இல்லை நீ குட் மார்னிங் அனுப்பி அது பக்கத்தில் ஒரு ஹார்ட் போட்டிருந்த, நான் என்ன போடுறதுன்னு தான் தெரியல, அதான் தேடிக்கிட்டு இருந்தேங்கிறாரு பாண்டியன். ஓ தெரியாததுனால தான் எந்த மெசேஜ் அனுப்பலையான்னு வானதி கேட்க, ஆமாம் அப்படிங்கிற பாண்டியன் அங்கேயே நின்றுகிட்டு இருக்க தன்னோட அண்ணனையும் தம்பியையும் பார்க்குறாரு. ஒரு அசடு வளைஞ்சு சிரிப்பு சிரிச்சுட்டு கஸ்டமர்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு மறுபடியும் திரும்புறாரு. நான் அப்புறம் கூப்பிடட்டுமான்னு அவர் கேட்டுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே, அதுக்குள்ள உனக்கு அப்படி என்ன வேலை வந்துருச்சு, பேசாம பேசு அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க. நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு பட்டுன்னு போனை வச்சுட்டாரு. ஹலோ 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 அப்படிங்கிற வானதி போனை பார்த்து, இவனை வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேனோ அப்படின்னு திட்டிட்டு இருக்க. அசட்டு சிரிப்போட ஓடி வர்ற பாண்டியன், டைம் ஆச்சு நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன், இதோ வந்துடுறேன் அப்படின்னு உள்ளர ஓடிட. அண்ணே மெக்கானிக்கோட போக்குவரத்து சரியில்லை, கொஞ்சம் பார்த்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேங்கிறாரு பல்லவன். விழுடா, சிடுன்னு இருக்கிற அவனை இப்பதான் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான், போய் காலேஜ் கிளம்பு அப்படின்னு சேரன் சொல்ல, நம்பிட்டேன் அப்படின்னு பல்லவன் கிளம்ப சேரனும் வீட்டுக்குள்ள போறாரு. இங்கே மனோகர் பயங்கர டென்ஷனா ஊஞ்சல்ல உட்காந்துட்டு இருக்காரு. அவர் பையன் சோஃபால உட்காந்துருக்க டைமை திரும்பி பார்த்துட்டு, டேய் தாசு நீ அவனை ரூம்குள்ளேயே போக விட்டுருக்கவே கூடாதுடா அப்படின்னு சொல்ல, நான் என்னப்பா பண்றது, நிலா அவன் கூடவே இருந்தா என்னால எதுவுமே பேச முடியலப்பா அப்படின்னு தாஸ் சொல்ல, டேய் மணி என்ன ஆகுது, இன்னும் அவன் வெளியே வரல பாரு அப்படின்னு மனோகர் சிடுத்துக்கிட்டு இருக்க. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு நிலாவோட அம்மா காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க 2 பேருக்கும். இந்தாடான்னு தாசுக்கும் கொடுத்துட்டு அவங்க திரும்ப, குட் மார்னிங்ப்பா, குட் மார்னிங்ண்ணா, குட் மார்னிங் மான்னுட்டு நிலா வர்றாங்க. குட் மார்னிங்மா இங்கே வா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல சோஃபா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நல்லா தூங்குனியான்னு கேட்க, நல்லா தூங்குனேன்ப்பாங்கிறாங்க நிலா. தேனு நிலாவுக்கு காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, சரிங்கன்னு அவங்க அம்மா போகிறாங்க. என்னடா நின்றுக்கிட்டே இருக்க, உட்காரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல அங்கே இருக்க சோஃபாவில் உட்காடுறாங்க நிலா. இந்தா நிலா நான் அவங்க அம்மா காஃபி கொடுக்க ஒரு சிப்பை குடிச்சிட்டு, அப்பா எத்தனை மாதம் ஆச்சுமா உன்னோட இந்த காஃபியை குடிச்சு, நீ போடுற இந்த ஃபில்டர் காஃபியை குடிச்சிட்டு அந்த டேவை ஆரம்பித்தாலே சூப்பராக இருக்குமா அப்படின்னு நிலா சொல்ல, ஏண்டி உனக்கு அந்த வீட்டில் யாரும் காஃபி கூட போட்டு தர மாட்டாங்களான்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. அப்படி சொல்லலம்மா, அங்கே எல்லாரும் டீ தான் குடிப்போம், காஃபியெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நிலா சொல்ல, ஏன் நீ காஃபி வேணும்னு கேட்டால் கூட காஃபி போட்டு தரமாட்டாங்களா என்ன அப்படின்னு அவங்க அம்மா கேட்டா கொடுப்பாங்கம்மா. நீ எப்படி காஃபி சூப்பராக போடுறியோ அதே மாதிரி அங்கே சேர என்ன டீ சூப்பராக போடுவார், அதான் நான் காஃபி கேட்டதே இல்லை அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. தாசும் அவங்க அப்பாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி டிகாஷன் காஃபி போடுறதுல நீதாம்மா எக்ஸ்பர்ட்டு, அதான் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு நிலா சொல்லிட்டு காஃபியை குடிக்க அவங்க அம்மா வாஞ்சையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேய் தாசு மதி எங்கடா, அவளுக்கும் சேர்த்து தான் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு அவங்க அம்மா சொல்ல, அவ குளிக்கிறாம்மா இப்போ வந்துருவா அப்படின்னு தாஸ் சொல்ல, ஒரு நிமிஷம் இப்படி பார்க்குற நிலா எழுந்து, அம்மா நானே இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னடி இதையும் நீயே குடிக்க போறியான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா அவர் இந்நேரம் எழுந்திரிச்சிருப்பாரு, அவருக்கு நானே போய் காஃபி போடலாம்னு தான் இருந்தேன், இந்த காஃபியை நான் அவருக்கு கொடுத்துட்றேன்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அப்பா பயங்கர எரிச்சலும் டென்ஷனுமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. சூடு ஆடுறதுக்குள்ளே நான் போய் கொடுத்துடுறேனே அப்படின்னு நிலா குடிச்சிட்டு இருந்த காஃபியை கீழே வச்சுட்டு இன்னொரு கப் காஃபி எடுக்க,
குடிச்சிட்டு போயேண்டிங்கிறாங்க அவங்க அம்மா. இல்லம்மா வரேன் இருன்னு நிலா உள்ளர போக, ஏய் அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு இருக்க. மனோகர் பயங்கர டென்ஷனா தாசை பார்த்துட்டு இருக்காரு. இவ என்னங்க இப்படி ஆயிட்டா? ச்சே, அவனை போய் விழுந்து விழுந்து கவனிக்கிறா, காஃபியை கூட குடிக்காம ஓடுறா அப்படின்னு அவங்க அம்மா குறைப்பட்டுக்க. எல்லாம் இந்த காதல் படுத்துற பாடுமா அப்படின்னு தாஸ் சொல்றாரு. கன்றாவி, எனக்கு அவனை பார்த்தாலே கோவமா வருது. அப்படி என்னத்த சொல்லி இவளை கல்யாணம் பண்ணினானே புரியல. இவளுக்கும் ஏன் தான் இப்படி ஒரு கேடு கெட்ட ரசனையோ ச்சே அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அப்பாவும் தாசும் எரிச்சலோட முகத்தை திருப்பிக்கிறாங்க. எழுந்து உட்கார்ற சோழன், இந்த லொக்கேஷனில் ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, டேய் சோழா, வரலாறு முக்கியம்டா நமக்கு அப்படின்னு ஒரு கிழிச்சு படுத்துக்கிட்டு இருக்க. கதவை திறக்கிற சத்தம் கேட்டு நிமிந்து உட்கார்றாரு. நிலா உள்ளர வர குட் மார்னிங்கிறாரு. அவங்களும் குட் மார்னிங்ட்டு காஃபியை நீட்டுறாங்க. காஃபியை வாங்கிக்கிட்டு, என்னங்க நீங்களே கொண்டு வந்துட்டீங்கன்னு கேட்குறாரு சோழன். ஏன் நீங்க போய் கிச்சன்ல போட்டுக்கலான்னு இருந்தீங்களா அப்படின்னு நிலா கேட்க, ஆஹா அப்படிலாம் இல்லைங்க, வெளியே வரும்போது கொடுப்பீங்கன்னு நினைச்சேன், இப்படி பெட்டுக்கே பெட் காஃபி வரணும்னு எதிர்பார்க்கலங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ப்ரஷ் பண்ணிட்டீங்க தானேன்னு கேட்குறாங்க நிலா. ப்ரஷ் பண்ணிட்டு இதோ போர்வையெல்லாம் கூட மடிச்சு வச்சிட்டேன் பாருங்க. நான் குட் இல்லைங்க அப்படின்னு சோழன் கேட்க, குட் குட் அப்படின்னு நிலாவும் சொல்ல, தேங்க்யூங்கிறாரு சோழன். சரி காஃபி குடிங்க, நான் வெளியில இருக்கேன் நிலா சொல்ல, சரிங்கிறாரு சோழன். ஐயோ சோழா, பெட் காஃபி எல்லாம் கொடுக்கறா, சிரிச்சு சிரிச்சு வேற பேசுறா. லவ் இல்லாமலா இதெல்லாம் நமக்கு பண்ணுவா? இருக்கு, நம்ம மேல அவளுக்கு லவ் இருக்கு அப்படின்னு சந்திரமுகில இருக்கு, இந்த வீட்டுல ஆவி இருக்குன்னு சாமியார் சொல்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. ஒரு சிப் காஃபியை குடிச்சிட்டு அப்படின்னு காஃபியை ரசிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காரு. நிலாவோட அம்மா அந்த கப்பெல்லாம் கொடுங்கன்னு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிலா மறுபடியும் அந்த சோஃபா கிட்ட வர திரும்புற அவங்க அம்மா, என்னடி காஃபி கொடுத்துட்டியான்னு கேக்குறாங்க. கொடுத்துட்டேம்மா, இப்பதான் எழுந்திருச்சிருக்காரு, அதான் கொடுத்துட்டு வந்துட்டேங்கிறாங்க நிலா. ராணி மாதிரி இருந்த பொண்ணு நீ இப்படி ஓடி ஓடி அவனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நான் அப்படி என்ன சேவை செஞ்சேன்னு அவங்க நிலா கேட்குறாங்க. காஃபி தானேம்மா கொடுத்தேன் அப்படின்னு நிலா கேட்க, நீ வெளியே வந்த உடனே உனக்கு நான் தானேடி காஃபி கொடுத்தேன், அதே மாதிரி அவரும் வெளியில வந்த அவருக்கும் நான் கொடுக்க மாட்டேனா? நீ உன் காஃபியை கூட குடிக்காம எதுக்கு தூக்கிக்கிட்டு ஓடுற அப்படின்னு நிலாவோட அம்மா கேட்க, ஏமா அப்பா இருக்க இடத்துக்கே நீ காஃபியை கொண்டு போய் கொடுத்ததே இல்லையா அப்படின்னு நிலா கேட்க, அச்சச்சோன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு மனோகர் தாசும் அவங்க அப்பாவை தான் பார்க்குறாரு. அப்பாவும் அவனும் ஒன்னாடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அவங்க வீட்டில் என்னை அப்படி கவனிக்கிறாங்கம்மா, அதே மாதிரி தானே நானும் அவங்கள கவனிச்சுக்கணும் அப்படின்னு நிலா அப்பாவியா சொல்ல, அவங்க அம்மா என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. நிலா, நான் சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்க வேண்டாம், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. அங்க இருக்கிறவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும், இருந்தாலும் அந்த வீடு ரொம்ப பழசா இருக்கு, எந்த வசதியும் அந்த வீட்டில் இல்லை. உன்னை அங்கே பார்த்ததுனால தான் நான் இப்பவும் கேட்குறேன், நீ எப்படிம்மா அந்த வீட்டில் இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, அப்பா வீடுங்கிறது வெறும் கட்டடம் மட்டும் இல்லைல்ல அப்படின்னு நிலா கேட்க, என்ன ஆர்கிடெக்ட் பேசுகிறாளோ அப்படிங்கிறாரு தாஸ். அப்படி இல்லைண்ணே, நான் நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல, என்னடா இதுன்னு திகைச்சு போய் பார்க்குறாங்க அவங்க அப்பாவும் அவங்க அம்மா அண்ணன் 3 பேரும். எனக்கு இவ இப்படி மாறி போனது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. நம்ம வீட்டில் ஏசி இல்லாம இவ தூங்கவே மாட்டா, ஆனா அங்க ஏசி இல்லைங்கிறீங்க, வீடு பழசா இருக்குங்கிறீங்க, எந்த வசதியுமே இல்லைன்னு சொல்றீங்க, அது எதையுமே ஒரு குறையாவே இவ நினைக்கல, இதெல்லாம் எப்படின்னு எனக்கும் சத்தியமா புரியலைங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா அந்த வீட்டுக்கு நான் முதல்ல போனப்போ எனக்குமே அந்த வீடு பிடிக்கல தான், ஆனா இப்போ எனக்கு அப்படி தோணலம்மா. ஒரு வீட்டை எப்படி வசதியோட கட்டியிருக்காங்கிறதுல அதோட அழகு இல்லை, அந்த வீட்டுல இருக்க மனுஷங்களால தான் அந்த வீடே அழகா மாறும்னு அங்க போனதுக்கு அப்புறம் தாமா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, என்னமோ போங்கிற மாதிரி அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்க. இவ என்னடா இப்படி பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி அப்பாவும் அண்ணனும் பாத்துக்கிறாங்க. சோழன் ஒரு கப் டீயை 1 மணி நேரமா குடிச்சுக்கிட்டு நைட்டு 2 பேரும் பேசிட்டு இருந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அவரு கட்டில் பக்கம் திரும்பி பார்க்க அங்க நிலா படுத்திருக்க மாதிரி அவருக்கு தோணுது. ஒரு தடவை ரூமை சுத்தி பார்த்துட்டு எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இதெல்லாம் அனுபவிக்கலாம் வேணாமான்னு தான் தெரியலையே, இப்ப நாம கூப்பிட்டா வருவாளா அப்படின்னு யோசிக்கிற சோழன், கூப்பிட்டு தான் பாப்போமே, நாம கூப்பிட்டு நிலா மட்டும் வந்துட்டான்னா நம்ம மாமனார் கடுப்பாவாரு, அது நமக்கு ஜாலியா இருக்குமே, கூப்பிடுவோம் அப்படின்னு காஃபி கப்பை கீழே வைக்கிற சோழன், நிலா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அவரையே அவர் துப்பிக்கிறாரு. உனக்கே கேட்கல அப்புறம் எப்படி அவளுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லிக்கிற சோழன் தொண்டையெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு, நிலா
அப்படின்னு கூப்பிடுறாரு. அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்த நிலா திடுக்குன்னு பாக்குறாங்க. மறுபடியும் நிலான்னு கூப்பிடுறாரு சோழன். இதோ வர்றேங்க அப்படின்னு நிலா பதில் குரல் கொடுக்க ரொம்ப உரிமையா அப்படின்னு சொல்லிக்கிறாரு சோழன். ஐயோ ஐயோ அப்படின்னு திருவிளையாடல் தருமி மாதிரி அவர் பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. அம்மா அவர் கூப்பிடுறாரு. நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம்னு நிலா அவங்க அம்மாவை கொஞ்சம் நகர்த்தி விட்டுட்டு வேகமா வர்றாங்க. அவங்க அம்மா மட்டும் கடுப்பாகல, அவங்க அப்பா அண்ணு 3 பேரும் பயங்கரமா கடுப்பாகிறாங்க. அதிர்ச்சியில இருந்து மீள்ற அவங்க அம்மா, என்னங்க இவ இந்த ஓட்டம் ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு தாஸ். பயங்கர கடுப்போட ஊஞ்சல் சங்கிலியை தட்டுறாரு மனோகர். நிலா உள்ளர வந்து நின்று கூப்பிட்டீங்களான்னு கேட்க, நானான்னு நடிக்கிறாரு சோழன். ஆமா நீங்க தானே கூப்பிட்டீங்க அப்படின்னு நிலா கேட்க, ஆமா 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 நான் தான் கூப்பிட்டேன். எதை கூப்பிட்டேன் அப்படின்னு யோசிக்கிற சோழன். குளிக்கணும், பாத்ரூம்ல ஹீட்டர் இருக்கா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இருக்குங்கன்னு கொஞ்சம் குழப்பமாவே சொல்றாங்க நிலா. ஓ அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. டவல் ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க. இருந்தா கொடுங்களேன்னு சோழன் கேட்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு கபோர்டு திறந்து ஒரு டவல் எடுத்துட்டு வர்றாங்க. இந்தாங்க நீட்ட தேங்க்ஸ்ன்னு அதை வாங்கிக்கிறாரு சோழன். சரி நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் வெளியில இருக்கேன் அப்படின்னு நிலா வெளியே போயிட்டு டவலை ஒரு தடவை மறந்து பார்த்துட்டு, சோழா டவல் கொடுக்குறா, காஃபி கொடுக்குறா, பெட்ஷீட்டு கொடுக்குறா அப்படின்னு பூரிச்சு போய் உட்கார்ந்துருக்காரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.